Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பொதுக்கூட்ட பிரச்சாரம்னு தமிழகத்தில் மாநில கட்சிகள் தொடங்கி தேசிய கட்சிகள் வரைக்கும் தேர்தல் களப்பணிகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் களத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைய பக்கா பாலிடிக்ஸ்ல நாம பார்க்க போறோம். தன்னோட குடும்பத்தை பத்தி மட்டுமே எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும், ஸ்டாலின் 214 தொகுதியும் ஜெயிப்பன்னு சொல்றாங்களே அப்படின்லாம் கேள்வி கேட்ட ஊடகங்கள் இங்கே எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான நீங்களுடைய தலைமை, அவருடைய கூட்டணி இன்னைக்கு கலகலக்கும் இருக்கு. ஏன்னா தனியா நீங்க பேட்டி கேட்க வந்தாங்க, பேட்டி மாதிரியே நான் சொல்றேன். அவங்களுடைய கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வம் பெருந்தகை அவர் சொல்றார், ஆட்சியை பங்கு வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆட்சியை பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று சொல்கிறார். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறீங்க? எங்களை பார்த்து கேட்க. நீங்க ஆட்சியில் பங்கு கேட்கீங்களான்னு கேட்ட ஊடகங்கள் இருக்கிறாங்க. எதுக்கும் மட்டுமே கிடையாது. திமுக ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தும், அது ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நாட்டில் தமிழ் மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ் மிக பழமையான மொழி, மிகப்பெரிய கலாச்சாரத்தை உடைய மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறார், தமிழுக்கு எதிராக என்று சொல்கிறார். எந்த விதத்தில் நியாயங்கள்? ஆட்சி வருவதற்கு முன்னால் எதையெல்லாம் சொல்லி ஆட்சி வருகிறது. இன்றைக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பிரயத்தனத்தையும் வெளியிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொன்னதை பார்த்தோம். இப்ப பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தை தலகுனிய விட மாட்டோம் அப்படின்னு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லா திமுக பண்ண விளம்பரத்தை ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சல்லியா நொறுக்கிட்டாரு. அவர் அப்படி என்னதான் சொன்னாரு, நீங்களே பாருங்க. கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், கூட நட்பு கேடில் விளையும் அப்படின்ட்டு. அவருடைய வாக்கு இந்த விஷயத்துல பொய்த்ததே இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டையை ஏற்படுத்துகின்றார்களோ அப்போதெல்லாம் தமிழர்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கூட்டணி கட்சிகள் அவர்களும் கூட இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் அவங்களால கூட்டணியை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதே போல புதிய கட்சி டிவிக்கு கட்சி, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் சரியான உறுதிப்பாட்டோடு கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று உருப்பெற்று வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, முதல்வர் அவர்கள் அவர் விருப்பப்படலாம், மக்கள் விருப்பப்படவில்லை. மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அப்ப கூட்டணி நான் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்க கேட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்வர் அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டீங்க. முதல்வர் அவருடைய விருப்பத்துக்கு தக்கபடி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்காது. அவங்க தனித்தும் வர முடியாது. அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முயன்றாலும் வர முடியாது. கூட்டணியாகவும் அவர்கள் வர முடியாது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. என்னங்க பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இப்படிதாங்க, மனசு எவ்வளோ கஷ்டம் வச்சிருந்தாலும் நோ டென்ஷன், பி கூல் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிரேமலதா. நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்னது கேட்டிங்களா? அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை கேட்டிங்களா? அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிங்களா? அதே போல் பாஜகவின் தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன், அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டீங்க. அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதே போல் திமுகவில் அமைச்சர் ஏவாவேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்கள் தான் எடுத்து போட்டிருக்கீங்க. எனவே அவங்க 3 பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே
இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு நான் சொல்றதை விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார், சகோதரர் நயினார் நாகேந்திரன், அதே போல அமைச்சர் வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கொஸ்டினை திருப்பி எங்க கிட்ட கேட்காதீங்க. எங்க மாவட்ட செயலாளர்கள், எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நாள்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்ப கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க. உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தான். அவங்களே கூலா இருக்காங்களே, அவங்களே ஹாப்பியா இருக்காங்க, அவங்களே நம்பிக்கையோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி கேட்ட கேள்வியே கேட்குறீங்க எனக்கு தெரியல. இது தேமுதிக எங்க கட்சி, என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்ப அறிவிக்கணும் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஓகே, சோ கூலா இருங்க, நோ டென்ஷன், பி கூல். தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனவே தேமுதிக ஒரு கண்ணியமான கட்சி, கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு 26வது ஆண்டு அவர் அறிமுகப்படுத்திய கொடி நாள். இந்த நல்ல நாள்ல நாங்க ஹாப்பியான செய்தியை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனவே யாருடைய கருத்தும் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா மடியில கனம் இல்லை, வழியில எங்களுக்கு பயம் இல்லை. அதனால அவங்க கருத்து அவங்களுக்கு உட்பட்டது. அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு ஒத்த வார்த்தையை சொல்லி கனவுல வந்த காங்கிரஸ் கட்சியை லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதே கோரிக்கையை நாமளும் வச்சா அடி பலமா விடும்னு நினைச்சாரோ என்னவோ, ஆட்சியில பங்கா அப்படின்னா என்னங்கிற லெவலுக்கு இறங்கி வந்துட்டாரு வைகோ. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே போய் இணைந்தது. உறுதியாக இருக்கிறோம். மீண்டும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே குற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியில் பங்கு என்றும் அதிக இடங்கள் வேண்டும் என்றும் இது அவரவர்கள் உரிமை. ஆனால் மறுமலர்ச்சி திமுக கழகம் அவ்விதம் எந்த விதமான நிபந்தனை இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு சொல் கூட சொல்லியது கிடையாது. தேர்தலில் திமுக ஹீரோ கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. எப்பவுமே போராட்டம் பண்ற கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ அமைதியா இருக்கிறதாகவோ, காங்கிரஸ் மட்டும் தான் திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறதாகவோ அவர் விமர்சிச்சிருக்காரு. அவர் வேற என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்த்துட்டு வரலாம். மதுரை எம்பி சு வெங்கடேஸ்வரன் எதுவுமே கருத்து கூறலையே சார், நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. இப்ப அவங்க தாலி கட்டிய மனைவியின் மாதிரி ஆயிட்டாங்க. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு தான் கூட்டணி. மக்களுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது, அந்த தேர்தலில் நம்ம நோக்கம் வெற்றி பெறணுன்றக்காக தான் அது. ஆனால் இன்னைக்கு திமுக கட்சியில் இப்போ காங்கிரஸ் தான் போர்க்குரல் எழுத்திருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் போர்க்குரல் எடுத்து கடைசியில் இப்போ அமைங்கிட்டார். எதனால அமுங்கினாருன்னு தெரியல. உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான்னு. ஏன்னா எப்பவுமே கட்சியை பிரிக்கக்கூடியது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 2ஆக பிரிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுருவாங்களோன்னு திருமாவளவன், சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு பேசாமல் இருக்கார். நான் நேற்று கூட ஒரு புள்ளிவிவரம் சொன்னேன். இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளிவிவரம் வருது. அது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இதை கண்டித்து இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இப்போ என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது. கம்யூனிஸ்ட்லாம் எதுக்காக தொடங்கினது? கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கறதுக்கு தான். அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணும் இருக்கு. அதையெல்லாம் மறந்துட்டாங்களே. கூட்டணி
எல்லாம் மாவு வருது, எல்லாம் இது வருது, சீட்டு வருது, வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஹீரோவா, அவர் வேற அது ஜீரோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் முதலமைச்சர். அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன். திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது. மக்கள் குதித்து போயிருக்காங்க. திமுக கூட்டணி எதிர்கட்சியாக கூட வர முடியாது. 2011 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடக்க போகுது. சினிமாவில் நாம பார்க்குற ஆவியெல்லாம் பழி வாங்குற ஆவியாக தான் இருக்கும். ஆனால் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போன மனோஜ் பாண்டியன் வினோதமான ஐடியா கொடுக்குற ஆவியெல்லாம் பார்த்துருப்பாரு போல. அது என்னன்னு நாமளும் பார்த்துட்டு வரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்திலிருந்து கொள்கை கூட்டத்திற்கு அனுப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் தளபதி அவரிடம் போகல் என்று என்னை விரட்டி விட்டது எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தை அடகு வைத்து, இங்கே டெல்லிக்கு அடகு வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அங்கே ஒரு கட்சி டெல்லியை ஏற்று போராடுகின்றது. நீங்கள் அவர்களிடம் போய் சேருங்கள் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி. காரணம், நான் சென்ற கூட்டத்தில் விளாத்திக்குளத்தில் பேசினேன். விளாத்திக்குளத்தில் நான் பேசிய பொழுது நான் எழுப்பிய கேள்வி உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என்பதை எனக்கு தெரியாது. கொடநாடு கொலை வழக்கு, கொடநாட்டில் கொலை நடந்ததற்கு யார் காரணம்? எடப்பாடியை எம்எல்ஏ கூட ஆக்காமல் சட்டம் துரத்தி அடைக்கும் என்று சொல்லி நான் அங்கே பேசினேன். எடப்பாடியிடம் பேட்டி கேட்கின்றார்கள். அவர் மனோஜ் பாண்டியன் இப்படி சொல்கின்றாரே, நீங்கள் அதற்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அம்மாவினுடைய ஆவி அவரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டது என்று எடப்பாடி அப்பொழுது சொன்னார். நான் தெரிவிக்கின்றேன், அதற்கு பதில் நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அம்மாவுடைய ஆவி தாய் கழகமான திமுகவுக்கு செல் என்றுதான் என்று இன்று அனுப்பி வைத்தது. காரணம், கொள்கை கூட்டம். எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம். ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்தா 6 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனா இது தெரியாத சில அறிவுஜீவிகள் உசிலம்பட்டியில சசிகலா போட்டியிட போறதா கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இதை பார்த்து நாம மட்டும் இல்ல, சசிகலாவே ஷாக் ஆயிருவாங்க. ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டு திமுகவோட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சேலத்தில் நடந்த போராட்டத்தில் திமுக காரங்க எங்களை பேச விடலைன்னு சொல்லி இடத்த காலி பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதுல இருந்தே விசிலை பார்த்தாலே திமுக காரங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு போல. அட ஆமாங்க, சிவகங்கையில திமுக கவுன்சிலர் ஒருத்தர் தூய்மை பணியாளர்கள் வச்சிருந்த விசிலை பிடுங்கி குப்பையில போட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு மினி மைக்க கொடுத்திருக்காரு. இதனால டென்ஷனான தாவேகா காரங்க திமுக கவுன்சிலரை வெறுப்பேற்றுறதுக்காக அவரோட வார்ட்லயே விசிலை ஊதி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. வீட்டுல அம்மா அப்பா சொல்லிருக்கேன். ஓகே, திட்ட மாட்டாங்க.
அண்ணே நீங்கள் உட்காருங்க, இல்லை தம்பி நீங்கள் உட்காருங்க, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சேரில் உட்காரதுக்கு தாவேக்காரங்க பண்ண அட்ராசிட்டி தான் இது. ரெண்டு சீட் அப்படியே மாட்டா ரெண்டாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே உட்காருங்க 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 உட்கார்ந்து கொடுங்க. தாவேக்காரங்களுக்கு நாங்கள் சலைச்சவங்க கிடையாது அப்படின்னு திமுக காரர் பண்ண ஒரு சம்பவம் இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்திக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு வந்துட்டாரு. அதாவது மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போன்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் தென்காசியில் நடந்த ஒரு கூட்டத்தில் குடிச்சிட்டு வந்த திமுக தொண்டர் ஒருத்தர் பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. நான் கேட்கின்றேன், இன்று தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று மாநாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். 3 நாட்களுக்கு முன்பு கூட விருதுநகரில் மாநாடு, இன்று சென்னைக்கு அருகே மாநாடு, மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் மாநாடு. நான் கேட்கின்றேன், சொல்லுகிறார் உயரண வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். உயரண வேகம் கொண்ட உந்தன் படை கொண்டு கலைஞரும் வெல்லுகிறார். ஒலி ஒளி அமைத்து அட்டகாசமாக தூள் கிளப்பிக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஒரே இசையகம் உங்கள் இன்னும் வாழும் இன்று வெல்லும் திறம் கொண்டு வெற்றி பல கண்ட கழகம். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், இன்று கலைஞர் தலைமை கண்ட கழகம். இப்படி பல அமர்க்கலமான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்த்தோம். அடுத்த ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.